வணக்கம். இன்னைக்கு நாம காலத்தையே வென்ற ஒரு பழமையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு கிரேக்க காதல் காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹீரோ மற்றும் லியாண்டர். இந்த கதையோட உணர்வுகளையும் அதுல இருக்கிற பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கடலை கடந்த காதல் புயலில் தொலைந்த என்றென்றும் நினைவில் வாழ்கிறது. கேட்கும்போது எவ்வளவு ஆழமா இருக்கு இல்லையா? நாம பார்க்க போற அந்த உணர்ச்சிகரமான சோக கதையோட மொத்த சுருக்கமும் இந்த ஒரு வரியில அடங்கிடுச்சு. அப்படி என்ன ஒரு துயரமும் அங்க காதல்ல நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 1, தி டிவைன் ஸ்பார்க். பண்டைய கிரேக்க நாட்டோட அந்த அமைதியான சூழலை கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. பொன்னிறமா ஜொலிக்கிற அந்திவானம், அதுக்கு கீழே பறந்து விரிந்த ஆழமான நீல நிற கடல். இந்த கடலோட 2 பக்கமும் அழகிய நகரங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பழமையான கோயிலோட பின்னணியில தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. நம்ம கதையோட 2 முக்கிய கதாபாத்திரங்களை இப்போ பார்க்கலாம். ஒரு பக்கம் ஹீரோ. இவங்க வெள்ளை நிற ஆடைகள் அணிந்த ரொம்பவே அமைதியான தூயமையான ஒரு இளம் கோயில் பூசாரி. இன்னொரு பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற கரையில வாழ்ற லியாண்டர். இவன் ரொம்பவே துணிச்சலான வலிமையான ஒரு இளைஞன். இந்த 2 துருவங்களும் எப்படி ஒன்னா சேர போறாங்கன்னு நினைக்கிறீங்க? தீப்பந்தங்களெல்லாம் எரிய இசையும் நடனமுமா ஒரு பாரம்பரிய கிரீக்க திருவிழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல தான் ஹீரோவும் லியாண்டரும் முதல் முறையா சந்திக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்த அந்த முதல் நொடி, அந்த ஸ்லோ மோஷன் பார்வை அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மின்னல் வெட்டுது. பார்த்த உடனே வர்ற அந்த காதல் அவங்கள சுத்தி ஒரு மெல்லிய ஒளிவட்டமா மாறி அவங்கள இணைக்குது. பகுதி 2, ஆழத்தை எதிர்த்து நிற்றல். 2 பேருக்கும் இடையில காதல் மலர்ந்தாச்சு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த பரந்த கடல் தான். அவங்க நேர்ல சந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம். ஆனா உண்மையான காதலுக்கு முன்னாடி கடல் என்ன ஒரு பெரிய தடையா? அந்த பிரம்மாண்டமான கடலையே ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க காதல் அவங்களுக்கு பெரிய வலிமைய கொடுத்துச்சு. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு விஷயம் நடக்கும். இருட்டு வந்த உடனே ஹீரோ தன்னோட உயரமான கல்கோபுரத்தோட உச்சியில ஒரு பொன்னிற விளக்கை ஏற்றி வைப்பான். அந்த வெளிச்சம் இருண்ட கடல்ல ஒரு பாதையை உருவாக்கும். எதிர்கரையில இருக்கிற லியாண்டர் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அலைகள் எவ்வளவோ ஆர்ப்பரிச்சாலும் அதை பொருட்படுத்தாம அந்த இருண்ட குளிர்ந்த கடல்ல குதிச்சு நீந்த ஆரம்பிப்பான். கடைசியா அந்த கோபுரத்தை அடைஞ்சு அவளோட இணையிற அந்த தருணம். ஒவ்வொரு ராத்திரியும் அவங்களோட காதல் இப்படிதான் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. பகுதி 3, அணைந்த தீபம். இப்போ நம்ம கதையோட சூழல் ரொம்ப பயங்கரமா மாறப்போகுது. இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த ராத்திரிகள் எல்லாம் முடிவுக்கு வருது. வானத்துல கருமேகங்கள் திரளுது. காற்றின் வேகம் மூர்க்கமா மாறுது. இடியும் மின்னலுமா வானம் பிளக்க கடல்ல ஒரு பெரிய இருண்ட புயல் உருவாகுது. அந்த ஆபத்தான இரவு வந்துடுச்சு. காற்று பயங்கரா ஊளையிடுது. இந்த கொடூரமான புயல் ராத்திரியிலையும் ஹீரோ தன்னோட காதலனுக்காக வழக்கம் போல விடாப்பிடியா கோபுரத்துல விளக்க ஏற்றா. ஆனா மூர்க்கமா வீசுற அந்த புயல் காத்திலிருந்து அந்த விளக்க காப்பாற்ற அவ படுற பாடு இருக்கே. அவ தன்னோட கைகளால அந்த சுடர மறைச்சு பாதுகாக்க கடுமையா போராடுறா. ஆனா இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி அவளோட போராட்டம் வேலைக்காகல. அந்த சுடர் தள்ளாடுது, மெல்ல மெல்ல சுருங்கி அந்த பலத்த காத்துல அப்படியே ஸ்லோ மோஷன்ல முற்றிலுமா அணைஞ்சு போகுது. அந்த நிமிஷம் அணைஞ்சது வெறும் விளக்கின் சுடர் மட்டும் கிடையாது. அந்த இருண்ட கடல்ல லியாண்ட்ரோவோட உயிருக்கான ஒரே வழிகாட்டியும் தான். வழிகாட்டிய அணிஞ்சதும் மிஞ்சுறது வெறும் இருள் மட்டும்தான். விளக்கு அணிஞ்ச உடனே கடலோட நடுவுல நீந்திட்டு இருந்த லியாண்டர் நிலத்தோடு மாறி போறான். திசை தெரியாத இருட்டுல அந்த புயல் கொந்தளிப்புல ஒளிய தேடி தவிக்கிறான். ராட்சச அலைகள் அவனை முழுமையா புரட்டி போடுது. அவனோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நீருக்கடியில மூச்சு திணறி போராடுற அவன் மெல்ல அந்த ஆழமான இருடுக்குள்ள மூழ்கி போறான். பகுதி 4, நித்திய சாட்சி. அந்த பயங்கரமான புயலுக்கு பிறகு ஒரு அமைதியான காலை பொழுது வருது. ஒருவிதமான மென்மையான சோகமான சூழல்ல நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பயத்தோடையும் பதற்றத்தோடையும் ஹீரோ கடற்கரையோரமா வேகமா ஓடி வரா. கடற்கரை மணல்ல உயிரற்ற கிடக்கிற லியாண்ட்ரோட உடம்ப பார்த்து ஹீரோ அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போறா. அவ நெஞ்ச சுக்கு நூறா உடையுது. கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அவளோட அந்த அழுகையும் உணர்ச்சி போராட்டமும் பாக்குற நம்ம நெஞ்சையே உலுக்குற அளவுக்கு இருக்கு. அவ ஒருமுறை கடலையும் ஒருமுறை தன்னோட கோபுரத்தையும் மாறி மாறி பாக்குறா. அவன் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? இந்த ஒரு கேள்வி போதும் அவளோட அந்த துயரத்தோட உச்சத்தை நமக்கு உணர்த்த. அவளோட காதலின் ஆழம் அவள வேற எதை பத்தியும் சிந்திக்க விடல. அவன் இல்லாம இனி ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்கிற அந்த உண்மை அவள ஒரு கடுமையான முடிவுக்கு தள்ளுது. அதான் அவளோட இறுதி தியாகம்.
எங்கும் பேர் அமைதி நிலவுது, மெல்லியா காத்து வீசுது. அந்த நிலையில அவ மெதுவா அந்த உயரமான கோபுரத்தின் மேல ஏறுறா. உச்சில நின்னு தன் கண்கள மூடி லியாண்டரோட அவ கழிச்ச அந்த காதல் நேரங்கள ஒரு கணம் நினைச்சு பாக்கறா. எந்த தயக்கமும் இல்லாம அதே கடலை நோக்கி அப்படி ஸ்லோ மோஷன்ல குதிச்சு தன்னோட உயிரையும் மாய்த்துக் கொள்றா. காடல் காதலுக்கும் வலிக்கும் ஒரு நித்திய சாட்சி. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, உண்மையான காதல் எந்த தடைகளையும் இந்த ஆழமான கடலையும் கூட தாண்டி செல்ற அளவுக்கு வலிமையானது. ஆனா அதே சமயம் அது தாங்க முடியாத வலியையும் ஈடு செய்ய முடியாத இழப்பையும் கூட தரக்கூடியது. இது எல்லாத்துக்கும் அமைதியா காட்சி தர அந்த கடலே ஒரு நிரந்தர சாட்சியா மாறிப்போச்சு. இறுதியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உண்மையான காதல் எந்த கடலையும் கடக்கும். ஆனா அதுக்காக ஒருத்தர் தான் உயிரையே கொடுக்கறது அப்படிங்கிறது அதற்கான சரியான விலைதானா? இந்த பிரம்மாண்டமான காதல் காவியம் எழுப்புற இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். நீங்களும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.